ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுடைய பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பருப்பு உருண்டை செய்யறதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த பருப்பை 2-3 தடவை நல்லா அலாசிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காம கொஞ்சம் ரவையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது உருண்டை பிடிக்க வராது. அதே மாதிரி வேக வைக்கும் போது உருண்டை உடஞ்சி போயிடும். தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் ரவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்செடுக்கணும். அப்போதான் உருண்டை உடையாமல் இருக்கும். நாம் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருக்கேன். இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் மாவை நம்ம எடுத்து வச்சிடலாம். குழம்புல இதை கரைச்சி சேர்க்கும் போது குழம்பு இன்னும் நல்லா திக்காக இருக்கும். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சி எடுத்த பருப்போட இந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ பருப்பு உருண்டை இன்னும் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்திங்கன்னா மாவு கையில் ஒட்டாது, நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சி எடுக்கணும். அப்போ தான் உருண்டை வேக வைக்கும் போது உடையாது. பருப்பு உருண்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. இது ஒரு 15 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வேக வைக்காமல் டைரெக்டாக குழம்புல சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். நம்ம வேக வச்சு செய்யும் போது பருப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி குழம்புல சேர்க்கும் போது பருப்பு உருண்டை எதுவுமே உடஞ்சும் போகாது. அதனால் நம்ம வேக வச்சுட்டு அப்புறமா குழம்புல சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் பருப்பு உருண்டையை சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான சூட்டில் பருப்பு உருண்டை நல்லா வெந்து வரணும். நான் சரியா 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வதக்கி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையில சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செய்யணும். பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கி வந்ததும் இதில் 10 பல் பூண்டை உரலில் நல்லா இடித்து எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நல்லா பழுத்த ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம உருண்டை பிடிக்கும் போது எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ இதுல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுறலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டைகளை சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு கைப்பிடி நிறைய பொடியா நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுறலாம். குழம்புக்கு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாம சேர்த்த உருண்டைகள்ல ஒரு உருண்டை கூட உடையாம அதே ஷேப்ல பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. பருப்பு உருண்டை குழம்பு செய்யும் போது எல்லாருக்குமே காமனா வரக்கூடிய மிஸ்டேக் வந்து அந்த உருண்டை வந்து உடைஞ்சு போயிடும். நான் இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல நம்மளுடைய பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.